முதல்ல சமைக்க போற ஆத்தா குரேசி நல்லபடியா டிஷ் வந்து இந்த கட்டாப் செக் பார்த்து வீட்டு நான் வாங்கிடுவோம். அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. தூரம் போ. அரவிந்த் கொஞ்சம் சீக்கிரம் வேலை வாங்க. இங்க ஒரு கேன் மாமா அப்படிலாம் பேச கூடாதுப்பா. அட வைடா வை தொலை இது கழுவுடா. நல்லா குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே பாடு முடியே மன்னிப்பு வாடிச்சுனா நான் என்ன பண்ண முடியும்? எமோஷனல் ஆமரம். எவன்டா அதெல்லாம் ட்ரெண்ட் பண்றீங்க? எப்படிடா பண்றீங்க? எத்தனை ரெண்டு தானே சொன்னேன். என்னடா தற்கொலைலாம் பண்றீங்க? இதுக்கு மேல எனக்கு வழி தெரியல, வேற வழி தெரியல. நம்ம சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை கூட ஏறத்து பார்க்காத வச்சுக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அப்பப்போ இங்க பாரு இது பண்ணுமா என்ன கனெக்ஷனோ கருமமோ பாத்தியா? அதுதான் என் கையுள்ளே வச்சிருக்கிறேன் நான். இந்த மாதிரி கண்ணு அடிச்சா அவர் கையிலே இருப்பாரா? ஆமா அப்பப்போதான் மாமா எங்க இதெல்லாம் நீட்டமா கட் பண்ணுமா இல்ல நான் கட் பண்ணிருக்கேன் பாரு. அந்த மாதிரி பொடி சாப் பண்ணுமா? ஆமா 3 மேட்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அப்ப எல்லாம் தெரியும் உனக்கு. வேணா நீயே பண்றா. ஏன் அடிச்சுக்கிற? ஏன் ஜெருப்படுத்து என்ன அடிச்சுக்கிட்டேன்? ராஜேஸ்வரி மேடம், ஏங்க நான் கூப்பிட்டாலே உங்க முன்னாடி திரும்ப மாட்டாங்களே, நீங்க எல்லாம் கூப்பிட்டா திரும்புவாங்களா? பாப்பு ஓ பாத்தீங்களா பாஸ், இதுக்கு மட்டும் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். 4 மணி நேரமா ராஜேஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கேன். பாப்புனா ஓன்றீங்க. பாப்பு அது எம்போண்டாட்டிடா. போதும், மறுபடியும் சொல்றேன், மை வைஃப். பாப்பு நான் தான் கூப்பிடுவேன். பாப்பு பாட்டி சரிப்பால எம்போண்டாட்டி எவன்டா கூப்பிடுறது? ஏன் சார் டென்ஷன் ஆறாரு? எதுவும் பிள்ளைக்கு பேசிட்டு கேட்கலையா? கொஞ்சம் சுமூத்தா டீல் பண்ணுங்க தலைவா. நீங்க என்ன மக்களே, இது விவேகானில பாருங்க. உண்டங்கட்டி வாங்கி தின்னாலும் பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. அவர மாதிரி இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நானும் வந்தல இருந்தே யோசிச்சு நின்னேன். ஒரு ஆங்கிள்லயும் நீங்க விவேக் சார் மாதிரியே இல்ல. நீங்க அப்படியே பொன்னம்பல மாதிரி இருக்கீங்க. ஒன்ன கேட்கல. அம்மே 2 விசில் ஆயிடுச்சு. ஆட்டா இரு. நீ பாக்குறதுல பீசாயிரம் போட்டுருக்க. நானு கோடை காலத்து தென்றல் துதிக்கும் மன்மத தன்றல். ரொம்ப குஷியோ? ஏ மஞ்சனாதா, அங்க பாரு உன்ற கோமலி எங்க நின்னுட்டு வேலை செய்யறாப்லன்னு. அவன் அங்க இருக்கிறதே நல்லது கமலு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தே. இது நம்ம பிரசித்தி குக்கர். அவன் இல்லாத வரைக்கும் நம்ம ஜெயிச்சுக்கலாம். அவன் இருந்தாலும் கூத்துல கோமா. ஒரு செகண்ட் என்ன தேட மாட்டாரு. குழம்பியே சாவறே. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. ஒருவேளை நீங்க ஜெயிச்சீங்கன்னா குக்வித் வரலாற்றிலேயே ஹாட்ரிக் வெற்றி பெற்ற ஒரே குக்க நீங்களா இருப்பீங்க. அப்படியா? ஆமா அது நடக்கணும்னு வேண்டிக்கங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நான் உண்மையிலே இவ்வளவு கஷ்டப்பட்டதே இல்லவா? என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கவா எல்லாரும். யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. ஏன் பனிஷ்மென்ட் நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நீயும் போட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேனே. அடே பொடிக்கிற மாதிரி பொறிச்சு கெடுத்துட்டு போயிடுவான். எதுக்கு வந்திருக்கான்? ஆமா, பல குடும்பத்தை கெடுத்தவங்க இத கெடுக்கறக்கா நேரமாகும். மஞ்சு மாமா போடி போறம்போக்கு. இப்படி பண்ணுவீங்களா எனக்காக? உனக்கா தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கறேன். பல்லு என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, அந்த பிளேட் ஒரு மாதிரி பேசுறீங்க. ஆனா எங்க கண்ட மாதிரி பேசுறது. மஞ்சு மாமா நான் தான் இருக்கேன்ல. பஞ்சு என்ன பாய் வந்துரு மிஸ்டர் அனிருத்தா, இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க. அம்மா சிம்பிளா வச்சுக்க பாரு. இதே மாதிரி யோ சவால் விடும்போது போயிட்டு இருக்காங்க. ஏப்பா பேச விட்டு போயிட்டே நான் பார்த்தா. ஏய் வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய விக்கிறனா? அந்த சிக்கன் ராப் பண்ணி உள்ள போட்டு அவனை ராப் பண்ணு. அந்த தயிர் சாதத்தை. ஐயோ மேடம், இவன் வேற இங்க வந்து தயிர் உயிரை வாங்க. இது வாழ வைக்க அவனை தவிர உறவு யாரும் இல்லை. ஐயோ அடியா விட்டு போகாதீங்கடா. நம்ம அத்தா எங்க அத்தா மேல சத்தியம் பண்றேன். நான் பார்த்தா எரியவே எரியுமா? ஏய் சிம்பிளா வைப்பா. பேசாமரியா? ஓகே. இங்க வந்து பாரியா தெரியும். ஒண்ணொடுக்கு ஓடி போயிரானுங்க. சும்மா உட்கார்ந்துட்டு அத பண்ணு இத பண்ணு நமத்துன்னு. உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க. இல்லனா எஸ்ஸுக்கு பசங்க வைப்போ. அன்னியோங் ஷாங். அன்னி ஓடி போயிட்டாங்க. என்னது? நீ என்ன பண்ற? ஓகே. உனக்கு நான் நிறைய இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே பொள்ளாச்சில 15 ஏக்கர் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு நிறைய இடம் கொடு. டேய் நான் ஒத்துக்கிறேன். ஓ தாய் பத்துனிங்கறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். இந்த லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா. அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன்.